ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். அது என்ன செட்டிங் அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் சிங்கப்பூரில் டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. கம்பெனியில் மோஸ்ட்லி டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இப்போ சேலரி டயத்தில் நீங்கள் சேலரி ஏறிச்சா இல்லையான்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கிரெடிட் ஆகிடுச்சா இல்லைன்னு பார்ப்பீங்க செக் பண்ணி. அந்த இதை நம்ம டேரெக்டாக நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடாமல் எப்படி செக் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த இதில் போகிறோம், எப்படி நம்ம அந்த செட்டிங்கை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன்லைன் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷனு. அது டிபிஎஸ் டிஜி பேங்காக இருந்தாலும் சரி, பிஓஎஸ்பி டிஜி பேங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம அதை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே வந்தோட்டி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் உள்ள. அதில் ரைட் சைடு கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா மோருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப் செக்யூரிட்டி செட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா பிக் பேலன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே நம்ம ஒரே டைமில் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிக் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பிக் பேலன்ஸ் அப்படின்னு எனேபிள் பண்ணாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரில் எனேபிள் அந்த லாகின் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கீழே நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேலன்ஸ் அதை நான் எனேபிள் பண்ணலை. ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபார் பிக் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோட்டி உங்களுக்கு அந்த பீக் பேலன்ஸுங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அந்த சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோட்டி பர்சனலைஸ் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் யூ வில் பி ஏபிள் டு வியூ த பேலன்ஸ் ஆஃப் யுவர் ப்ரீ செலக்டட் அக்கௌண்ட் வித்தவுட் லாக்இன். அதாவது நம்ம லாக்இன் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு அடுத்து இப்படி தான் இருக்கும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி பர்சனலைஸ்டு யுவர் டிஜி பேங்க் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை. அடுத்து உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை பிக் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணோட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் காட்டும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் வித்தின் லாஸ்ட் 30 days அதோடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை கீழே காட்டும். யாரும் பணம் போட்டிருந்தாலோ இல்லை நீங்கள் பணம் எடுத்திருந்தாலோ அந்த ஹிஸ்ட்ரியும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஈஸியாக நம்ம லாக்இன் பாஸ்வேர்டு, அதாவது லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு போடாமல் நம்ம டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமாக. அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போனாலோ இல்லை உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போனாலோ அதை நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமாகவே நம்ம திரும்ப பெறுவது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் இந்த வீடியோட எண்டில் போடுறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த இஷ்யூ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை நான் தர்றேன். ஸோ இவ்வளோ தான்.
ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.